ஏய் நந்தகுமார், நல்லா வசமா மாட்டிக்கிட்டியா என்கிட்ட? உனக்கு மட்டும்தான் பல கெட்ட போட்டு எல்லாரையும் ஏமாத்த தெரியுமா? நாங்களும் போடுவோம்ல கெட்டப்பு. இப்ப பாத்தியா என் கெட்டப்ப? இப்ப என்கிட்ட பொரியல சிக்கன எலி மாதிரி மாட்டிக்கிட்டியாடா. இப்ப போறேன்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டிரைவர் என்ன உங்களை போரூர் போக சொன்னா எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? அண்ணா உங்களதான் கேக்குறேன், எங்க போயிட்டு இருக்கீங்க? பின்னாடி போங்க. யோ வண்டி நிறுத்திய, எங்கயா போற? உங்க மாமனார் வீட்டுக்கு. வள்ளி நீயா? அப்ப முன்னாடி இருக்கிறது என் மச்சான் மாக்கா. யோ யோ மாக்கா வண்டி நிறுத்தியா? கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்க. யோ வண்டி நிறுத்தியா, எங்கயா போயிட்டு இருக்க? சர்வே தம்பி, நீங்க உள்ள போய் உட்காருங்க. உங்களை கொண்டு போய் பூமி அம்மன்ட்ட கொண்டு விட்டுற போங்க. இங்க வாங்க. வண்டி நிறுத்துறா. மாக்கா வண்டி நிறுத்து. நந்தகுமார் பையில கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்காம விட மாட்டேன். நீங்க போய் உட்காருங்க போங்க. நிறுத்துன்றல, வண்டி நிறுத்துறா. ஏய் அண்ணா அண்ணா என்ன காப்பாத்துற. என்னாச்சு? வள்ளி வள்ளி வாங்க வாங்க. அம்மா வரேன். உட்காருங்க ப்ளீஸ். பரவாயில்ல மேடம். சொல்லுங்க. அம்மா, என் மதன் மச்சான தூக்கு தண்டனையில போடுற கேஸ் ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு பண்ணிருந்தோமே, என்ன ஆச்சு? சாரி மேடம், நம்ம போட்ட மேல்முறையீட்டு அப்பீல ஹைகோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க மேடம். அதோட இல்லாம மதனுக்கு தூக்கு தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
இன்னும் 10 நாள்ல மதனை தூக்கில போடணும்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போடலாம். வக்கீல் சார், என்ன செலவானாலும் பரவாயில்ல, என் மாப்பிள்ள உயிரை காப்பாத்தி ஆகணும். நீங்க சட்டப்படி விடுதலைக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க நந்தகுமார் எப்படியாவது பிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திடுறோம். சரிங்க மேடம், நான் போய் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்றேன் மேடம். வரேன் மேடம். அழாத பூமிகா. இது பாரு, அந்த லாயர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம் சொல்லிருக்காருல. இல்லம்மா, நமக்கு இடி மேல இடி விழுற மாதிரி எப்ப பார்த்தாலும் கெட்ட செய்தியாவே வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எப்படிமா நம்ம மதன் மச்சனை காப்பாத்த போறோம்? அந்த தம்ப சாபம் விட்ட மாதிரியே நடந்துருச்சுமா. எனக்கு மதன் மச்சன் வேணும். பூமிகா, இது பாரு, சட்டம் நம்மள கைவிட்டாலும் நீ கும்பிடுற ஆத்த உன்னை கைவிட மாட்டா. அவளை நீ கெட்டியா புடிச்சுக்கோ. அவளை புடிச்சு நீ உழுக்கல உன் மச்சான கொண்டதை முன்னாடி நிறுத்திடுவா. போ, அவகிட்ட போய் நீதி கேளு. போ பூமிகா, போ, அவகிட்ட போய் நீதி கேளு. அவ நம்மள காப்பாத்துவா. போறேம்மா, போறேன். போய் இந்த ஆத்தா கிட்டே நியாயம் கேக்குறேன். போறேன். போ. ஏய் பூமிகா, உன் புருஷனுக்கு தூக்கு உறுதி ஆயிடுச்சு பாத்தியா? அவனை காப்பாத்த நீ கோயிலா அலைஞ்சாலும் காப்பாத்தவே முடியாது. அவன் சாகிறது உறுதி, அதை என் கண்ணால நான் பார்க்க போறதும் உறுதி. சாக கடந்தனா உயிர் பொழைச்சிட்டேன். எனக்கு ஆயுசு கெட்டி. அதனாலதான் லாரியில அடிபட்டு கிடந்த என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக நீயே ஆம்புலன்ஸ வர வச்ச. ஜெயில இருந்த உன் புருஷன் பரோல்ல வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். இப்ப நான் உயிர் பொழைச்சிட்டேன். ஆனா நல்லா இருக்கிற உன் புருஷன் தூக்கில தொங்க போறான் பாத்தியா? இது விதியோட விளையாட்டு இல்ல பூமிகா, இந்த நந்தகுமாரோட விளையாட்டு.
மதனுக்கு தூக்கு கயிறு. சாதிச்சிட்டடா. விசாரிப்போம். புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல தானே இருக்காங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? டேய் டேய் நந்தகுமார், நீ தானே ஃபோன் பண்ற? பரவாயில்லையே ஜோ, என் சிரிப்பை வச்சே கண்டுபிடிச்சிட்டியே. உனக்கு ஒரு உம்மா. ரஸ்கல், போனை வைடா. கோவப்படாத டார்லிங். உன்கிட்ட ஒரு முக்கியமான டீல் பேச தான் நான் கால் பண்ணேன். அது என்னன்னு உனக்கு தெரியுமா? தூக்குல தொங்க போற உன் மாமனை காப்பாத்த போற டீல். என்ன டீல சொல்லட்டுமா இல்ல போனை வச்சிரட்டுமா? என்ன டார்லிங், லைன்ல இருக்கியா இல்லையா? ஜோ, சரி, உன் சைலண்டே சம்மதம்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்போ என் டீல சொல்றேன், கேட்டுக்க. உன் மதன் மாமா உயிரை யாரால காப்பாற்ற முடியும்னு நினைக்கிற? உன் அழுமுஞ்சி அக்கா பூமிகாவா? இல்ல உங்க ஆபத் பாந்தவன் கலெக்டர் அர்ச்சனா? இல்லனா அந்த அர்ச்சனாவோட சிஸ்டர் சக்தி? இவங்க யாராலையும் மதனோட உயிரை காப்பாற்றவே முடியாது. நீ மட்டும்தான் உன் மதன் மாமா உயிரை காப்பாற்ற முடியும் டார்லிங். நல்லா கேட்டுக்கோ. நீ நினைச்சா மட்டும்தான் உன் மதன் மாமா உயிரை காப்பாற்ற முடியும். உயிர், உன் மதன் மாமாவோட உயிர். மாமனோட உயிர் உன் கையில தான் இருக்கு. அவனை காப்பாத்துறதும் கைவிடுறதும் உன் முடிவுல தான் இருக்கு. நீ எனக்கு வேணும். நீ இங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிட்டா குற்றத்தை ஒத்துக்கிட்டு நான் போலீஸ்ல சரண்டர் ஆகி மதன தூக்குல இருந்து காப்பாத்திடுறேன். நீ எனக்கு வேணும். என்ன ஜோ அமைதியா இருக்க? ஓ, வேற ஏதாவது ஐடியா பண்றியா? இனிமேல் அது எதுவுமே நடக்காது. எல்லாமே கைமீறி போயிடுச்சுமா. தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு. மதனோட உசிறு இப்ப ஒரு செகண்ட் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மதனோட உயிர் போயிட்டு இருக்கு. உன் அக்கா வாழ்க்கைய நினைச்சு பாரு. அப்புறம் உன் புருஷனும் என் கஸ்டடியில தான் இருக்கான். இதுக்கு மேலையும் நீ சம்மதிக்கலனா அவனையும் நான் இனிமே உயிரோட விட மாட்டேன், கொன்னுடுவேன். ஒரே நாள்ல உங்க வீட்டுல 2 சாவு விழும். பரவாயில்லையா? பரவாயில்லனா விட்டுடு, இல்லனா நான் சொல்றத செய். உன் அக்கா புருஷ மதனை தூக்குல இருந்து காப்பாத்த நான் உனக்கு தர கடைசி சந்தர்ப்பம். உனக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு.
என்ன சொல்ற? இதான்டா ஏன் பதில்? நீ யாருன்னு நிரூபிச்சிட்ட. நீ தெய்வம் இல்ல, வெறும் கள்ள. உன்னை தெய்வம்னு நம்பி அம்மா தாயே மகமாயே 1000 கண்ணுடையால நீ எத்தனை தடவை உன்னை சுத்தி சுத்தி வந்து வேண்டியிருப்ப. அந்த வேண்டுதல் எல்லாம் வீணா போச்சு. நீ தெய்வங்கிறது உண்மைனா அரசு அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வாங்கிறதெல்லாம் சத்தியம்னா என் மச்சானை காப்பாத்தி அந்த நந்தகுமாருக்கு தானே நீ தூக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச? என் மச்சானுக்கு தூக்கு தண்டனை உறுதி ஆயிடுச்சுன்னா குடும்பத்தோட தீக்குள்ள இறங்கிடுவேன்னு சொன்னதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? இல்ல நீ அததான் எதிர்பார்க்கறியா? உன் பசிக்கு ரத்தம் தான் வேணும்னா என் கழுத்தை அறுத்து உன் காலடியில வைக்கிற. என் ரத்தத்தை வேணுங்கிற அளவுக்கு குடிச்சுக்கோ. ஆனா என் மச்சானுக்கு மட்டும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறாத. துன்பப்படுற பக்தர்களுக்கு தூண்ல இருந்து துரும்புல இருந்து வருவேன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் போய் தானே? நந்தகுமார் மாதிரி பல குற்றங்களை செஞ்சு பல குடும்பங்களை அழிக்கிறவங்களுக்கு நீ துணை போக போறியா? துரோகிகளை காப்பாத்துறதுக்காக தான் உன் 12 கையிலயும் ஆயுதங்களை வச்சிருக்கியா? உன்னை என் தாயா நினைச்சுதானே என்னோட பிரச்சனை எல்லாம் உன்கிட்ட சொன்னேன். எனக்கு ஆபத்து வர காலத்துல எல்லாம் நீதான் என்ன காப்பாத்துவன்னு நம்பிட்டு இருந்த. இப்ப நான் உன்கிட்ட நீதி கேக்குறேன். நீதி செத்து போனா நீயும் செத்து போனதா தானே அர்த்தம்? சொல்லுமா. நீ மட்டும் முகவெல்லாம் மஞ்சள் பூசி நெத்தில குங்குமம் ஜொலிக்க கழுத்துல தாலி மின்ன நீ மட்டும் கட்டுக்கொலையாம இருக்கியே. ஏன் கழுத்துல இருக்கிற தாலி பறி போகாம இருக்கணும்னு நான் கெஞ்சி கெஞ்சி உன்னை வேண்டது உன் காதுல விழலையாமா? மச்சான் ஒரு நிரபராதி, அவருக்கு தூக்கு கிடைக்கவே கூடாது. அப்படி ஒரு தூக்கு கிடைச்சதுன்னா அது உனக்கு கிடைச்ச மாதிரி தான் அர்த்தம். அகில உலகத்துக்கும் நீதான் சக்தி படைச்சவனா? ஆக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் உன்கிட்ட இருக்கிற சக்தியால தான் முடியும்னா நிரபராதியான என் மச்சான நீ காப்பாத்தி தான் ஆகணும். நான் உன்னோட தீவிரமான பக்தங்கிற உரிமையோட கேக்குறேன். என் மச்சான மட்டும் காப்பாத்தாம கைவிட்ட உன்னோட இந்த கல்லான உருவத்திலேயே என் தலைய மோதி இறந்துடுவேன். நீ சக்தி உள்ள தாயா இருந்தா உன்னோட சக்தி இந்த உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறது உண்மைனா நீ அந்த அநீதியை தான் தூக்குல போடணும். என் மதன் மச்சானுக்கு தூக்கு தண்டனையில இருந்து விடுதலை வேணும். எனக்கு நீதி வேணும்மா. எனக்கு மச்சான் வேணும்.
சில்லற பிரச்சனையோடு இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையாக மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமாக நடந்தது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டியிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளோ வச்சாலும் தாங்குவோம்.